டிக்டாக்ல ரீல்ஸ் போட்டதன் மூலம் பிரபலமானவங்க தான் ரசிகனின் ரசிகன் மணி. இவர் கனியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மணி அண்ட் கனி இவங்க 2 பேருமே சேர்ந்து கப்பிளா போடுற வீடியோஸுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைனால பிரிஞ்சுட்டாங்க. எதனால பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே சொல்ல கிடையாது. ஆனா மணி 3வது மனுஷங்கனாலதான் எங்க 2 பேத்துக்குள்ள சண்டை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மணி அண்ட் கனிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் டிவோர்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறமா மணி தனுஷாவை கல்யாணம் பண்ணாங்க. ஆரம்ப காலத்துல மணி அண்ட் தனுஷா இவங்க 2 பேருமே பழகிறத பார்த்த இவங்களோட ஃபேன்ஸ் பலருமே நீங்க 2 பேருமே லவ் பண்றீங்களா, கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க. அதுக்கு ரசிகனின் ரசிகன் மணி விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, நாங்க 2 பேருமே ஒரு வெப் சீரியஸ் நடிக்கிறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே எங்களுக்குள்ள கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நாளடைவில் இவங்களோட நட்பு காதல முடிஞ்சு இப்ப கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி இருக்க நிலையில மணி அண்ட் தனுஷா இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகனின் ரசிகன் மணியோட முதல் மனைவியான கனி இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருமே என்ன கவலைப்படாத அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரீங்க, நான் எதை பத்தியுமே கவலைப்படுறது கிடையாது, நான் இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கனி ஸ்ரீதர் கூட சேர்ந்து நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட நட்பும் காதல முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரசிகனின் ரசிகன் மணி அண்ட் தனுஷாக்கு நம்மளோட சேனல் சார்பா விஷஸ் சொல்லிக்கலாம். உங்களோட விஷஸை கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.